வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன்ஸ் நியூ பர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், லெர்னிங் ஜோன், க்ரோத் ஜோன் அப்படின்னு. அந்த கம்ஃபர்ட் ஜோன்ன்றது எளிமையாக சுலபமாக செய்யக்கூடிய செயல்கள், சுலபமாக கற்றுக்கொள்ளக்கூடிய செயல்கள், அதெல்லாம் இந்த கம்ஃபர்ட் ஜோனில் வரும். அதாவது விதவுட் எனி மச் எஃபர்ட் ஒரு சில வேலைகளை நம்ம செய்து முடிக்க முடியும். விதவுட் மச் எஃபர்ட் we can able to complete the work, complete the learning, அதெல்லாம் கம்ஃபர்ட் ஜோனில் வரும். அப்புறம் ஃபியர் ஜோன் இல்லை ஃபியர் ஃப்ரீ ஜோன் ரெண்டும் சொன்னால், சில சமயத்தில் புது செய்திகளை கற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு இது சீக்கிரமாக வருமா, வராதே போடுமா, இதை எளிமையாக முடிக்க முடியுமா, ஆரம்பித்தா மட்டும் போகாது, துவங்கும் போதே அது என்ன பண்ணோம், எப்பொழுது அதை முடிக்க முடியும்னு சேர்ந்து தான் பார்க்கணும். நம்ம பாட்டுக்கு ஆரம்பிச்சிட்டோம், முடிகிற போது முடிவிட்டோம்னு ஒரு சின்ன வேலையை 3 நாள் செய்ய முடியாது இல்லையா? ஸோ அதனால் டைம் பவுண்டில் சில வேலைகளை நம்ம முடிக்க தெரிஞ்சுக்கணும். ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே முடிக்கணும்னா கண்டிப்பாக 1 ஹவர் 50 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிக்கிறதுக்கு முயற்சி போடணும். எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இல்லாமல் போடணும், நடுவில் பிரேக் இல்லாமல் இருக்கணும். ஆனால் அதுபோல சமயத்தில் நம்ம ஒரு வேலையை செய்கிறோம், அந்த வேலையை டயத்துக்குள்ளே முடிக்க முடியலைன்னா ஆர் வி கெட் இன் டு ஃபியர். முடிக்க முடியாட்டா பயம் வருமா, இல்லை நேரத்தில் முடிக்கலைன்னு சொன்னால் we may likely to some credits பாயிண்ட்ஸ் அதெல்லாம் போகுமா அப்படின்னா, அது மாதிரி இல்லாமல் நேரத்துக்குள்ளே முடிக்க தெரிஞ்சுனுட்டா அதுவே என்ன ஆகும், ஃப்ரீ ஜோனாக இருக்கும், கம்ஃபர்ட் ஜோனாகவும் மாறும். அப்புறம் கம்ஃபர்ட் ஜோன் எப்போ நம்மளுக்கு கிடைக்கும், எப்போ when we can experience the comforts அப்படின்னு சொன்னால், கம்ஃபர்ட் ஜோனில் சில விஷயங்களை ஓவர் த பீரியட் தொடர்ந்து அதுபோல் செய்துக்கிட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு சில டேபிள்ஸ்லாம் நல்லா தெரியும், 4ஆம் வகுப்புலேயே நிறைய படிச்சுட்டோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு வரும்போது அப்போது ஒரு டேபிள்ஸ் படிக்கணுன்றது ரொம்ப கடினமான ஒரு செயலாக இருக்காது. ஜஸ்ட் லைக் தட் எஃபர்ட்லெஸ்ஸாக அந்த வேலையை நம்ம செய்து முடிச்சுடுவோம். இது படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, விளையாடுறதுல கூட அந்த கம்ஃபர்ட் ஜோனை நம்ம பார்க்க முடியும். விளையாடுறதுல கூட நம்ம திறமையை எளிமையாக காட்ட முடியும். ஆமாம், சில நேரத்தில் நம்ம சில விளையாட்டுகளை விளையாடுறதுக்கு இளமையில கற்றுக்கொள்கிறோம். ஒரு 2-3 இயர்ஸ் ஆனோடனே we get some experience into it. over the period we are playing regularly. அப்போ என்ன ஆகும், அந்த விளையாட்டுகளை நம்ம சிறப்பாகவும் செம்மையாகவும் ரொம்ப ஒரு கிரெடென்ஷியல்ஸ் கிடைக்கிற போலையும் லாரல்ஸ் கிடைக்கிற அளவுக்கு கூட நம்ம அதை விளையாட முடியும். அது மூளைக்கு தொடர்புடைய விளையாட்டாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கிற விளையாட்டாக இருந்தாலும் சரி, அது என்ன ஆகுது, ஓவர் த பீரியட் நம்ம வி ஆர் கிவிங் அவர் என்ன கான்ஷியஸ் எஃபர்ட். அதுக்கு மேலே அதில் என்ன கிடைக்கும், அதில் ஒரு நம்மளுக்கு கம்பீட்டன்சி கிடைக்கும். அதுக்கு மேலே நம்மளுக்கு அதில் ஒரு திறமையை வளர்த்துக்க முடியும். இந்த திறமையை வளர்த்துட்டா அந்த திறமையோட ஆற்றலோடு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே என்ன பண்ணும், எளிமையாகவும் ஒரு துரிதமாகவும் செய்ய முடியும்னு சொன்னால், அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த செயல்களை செய்து முடிக்கும் பொழுது நம்மளுக்கு நம்மளே அறியாமையே அந்த இடத்துல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நம்மளுக்கு வரும். கம்ஃபர்ட் ஜோன்றது ஃப்ரீ டைம் வச்சுக்கிறது மட்டும் கம்ஃபர்ட் ஜோன் இல்லை, சிறப்பாக இந்த வேலையை கொடுத்த வேலையை த அசைன்மெண்ட் விச் ஹஸ் பீன் கிவன் டு அஸ் அதை நேரத்தோட சிறப்பாக செய்து முடிச்சிட்டோம்னு சொன்னால் அதில் மனசில் ஒரு திருப்தி வருது. தட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் கம்ஃபர்ட்ஸ் தானே, திருப்தி தானே. கம்ஃபர்ட்ன்றது என்ன, சௌரியமாகவும் சிறப்பாகவும் வசதியாகவும் இருக்குது. வசதி சரீர சுகத்துக்கு மட்டும் வசதி இல்லை, மனத்தளவில் சில வேலைகளை நம்ம சிறப்பாக செய்து முடித்தா கூட அது என்னது, சிறப்பு தான், கம்ஃபர்ட் தான். அது மாதிரி சிறு குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய கிடைக்கக்கூடிய கம்ஃபர்ட், எளிமையாக பயில முடியும் என்கிற சிறப்பு ஓவர் த பீரியட் அது நம்மளுக்கு என்ன பண்ணும், வளர்ந்தவங்களுக்கும் அந்த கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும். இந்த ஃபியர் ஜோனை பற்றியும் ஃபியர் ஃப்ரீ ஜோனை பற்றியும் நம்ம பார்த்தோம். ஃபியர் ஜோன்னு சொன்னால் குறிப்பிட்ட செய்தியை நேரத்தில் செய்து முடிக்கலன்னு சொன்னால் நம்மளுக்கு ஃபியர் கிடைக்குமா இருக்கும். There are people they can overcome the fear. அந்த ஃபியரை என்ன பண்ணுவாங்க, சப்டியூ பண்ணிட்டு மேலே தொடர்ந்து அவங்க வேலையை செய்யும்பொழுது அவங்களுக்கு நிச்சயமாக அங்கே கம்ஃபர்ட் கிடைக்கும். அதே நேரத்தில் ஃப்ரீ ஜோனாகவும் அது மாறும். ஃபியர் ஃப்ரீன்னு சொன்னால் அங்கே பயம் இல்லாதது. அப்போ பயம் இல்லாத ஒரு இடத்துல நம்ம சில வேலைகளை செய்து முடிக்க முடியும்னு சொன்னால் அங்கே நம்ம அறியாமே நம்மளுக்கு அங்கே ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். கம்ஃபர்ட்ன்றது சௌரியமாக படுத்துக்கிறது, ஃபிசிக்கல் கம்ஃபர்ட் மாத்திரம் இல்லை, மனதளவில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைதியான வேலைகளை நேரத்தில் செய்து முடித்துட்டோம் அப்படின்னா அதுவும் அங்கே கம்ஃபர்ட் ஜோனில் சேர்த்திக்கலாம். வி ஆர் டுவெல்லிங் அவர் செல்ஃப் மூவிங் டுவர்ட்ஸ் கம்ஃபர்ட் ஜோன். எப்படி இந்த மாதிரி குறிப்பிட்ட வேலைகளை செய்து முடிக்கிறதுக்கு இது ஒரு ஹோம் மேக்கருக்கும் பொருந்தும், ஒரு ஆஃபீஸ் கோயருக்கும் பொருந்தும், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னாலும் புரியும், இல்லாட்டி பண்ண பெரிய ஆர்டிஸ்ட்டு அவங்க சிறப்பாக ஓவியம், வண்ணம் தீட்டுதல், ஓவியம் வரைதல் இரண்டுத்திலும் ரொம்ப செம்மையாக வேலை செய்வாங்க. சிறப்பான அவங்களோட ஆற்றலை வெளியில் காட்டுவாங்க.
வெளிக்கொணருவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆற்றல் என்ன ஆகும்னா, சிறப்பாக ஒரு கலை நயம் மிக்க ஒரு படம் வரைஞ்சிட்டாங்க அப்படின்னா, வண்ணம் தீட்டியாச்சுன்னா அது முடித்த உடனே ஒரு திருப்தி கிடைக்குமே. அது இட் கேனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் வேர்ட்ஸ், இட் இஸ் ஒன்லி கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ்ட். அதுபோல் கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தாலும் அங்கே சிறப்பான கம்ஃபர்ட்ன்றது என்ன, இந்த மன திருப்தியை கொடுக்கக்கூடியது. மன திருப்தியை கிடைக்கணும்னு சொன்னால் அதுக்கு நிச்சயமாக we should put forth our effort. அந்த வேலைகளை நம்ம என்ன பண்ணோம், கவனத்தோடவும் கவனம் சிதறாதவும் செய்ய வேண்டியது அத்தியாவசியம். அதனால் இந்த கம்ஃபர்ட் ஜோனுன்றது எல்லா இடத்துலையும் நம்ம we can make it into என்ன இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். எல்லா இடத்துலையும் we can feel the comfort, we can perceive the comfort. அப்படின்னா ஒரு வேலை செய்து முடிக்கும் பொழுதும் we are moving towards comfort zone at the end of the work. அப்படி நம்ம தயார் பண்ணலாம். நம்மளை ஒரு வேலையை செய்து முடிக்கிறோம், கணக்கு போடணும். ஒரு 8ஆம் வகுப்பு கேர்ளாக பாயாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு 7-8 சம் இருக்குது கணக்கு போடுறதுக்கு அப்படின்னா 8 கணக்கையும் அவங்க சரியாக வீட்டு பாடத்தில் அந்த ஹோம்ஒர்க் நோட்டில் போட்டு முடிச்சாச்சுன்னு சொன்னால், அப்பா முடிச்சுட்டோம்ப்பா, இன்றைக்கி கரெக்டாக வந்துருச்சு, எல்லா கணக்கும் ஆன்சர் சரியாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போது ஒரு திருப்தி கிடைக்குமே. அப்போ என்னாச்சு, அந்த பிள்ளைங்க அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் கம்ஃபர்ட்ஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க, நோட்டெல்லாம் கொஞ்சம் நகர்த்திட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, காலெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க, கையெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து ஸ்பெக்டக்கிள்ஸ் போட்டுக்கிற பசங்களாக இருந்தால் உடனே மூக்கண்ணாடி கழட்டி டேபிள் மேலே வச்சுட்டு அப்பா முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னது, அது இட் இஸ் சடன் அமௌண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சடன் அமௌண்ட் ஆஃப் கம்ஃபர்ட் அப்படின்னு. ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோன்ன்றது we can experience it, we can feel it at every time, at every end of the actionல பண்ணலாம். ஆனால் சிலப்போ நம்மளால செய்து முடிக்க முடியல, நேரத்துக்கு செய்து முடிக்க முடியல, லம்பியாக அது பாட்டு போய்கிட்டே இருக்கு அப்படின்னா அப்போ we may not experience the comfort. ஆனால் கூட at the end கொஞ்சம் பிலேட்டடாக முடிச்சா கூட பா ஒரு வழியாக முடிஞ்சதா, சரிப்பா இனிமேல் ஒரு வாரத்துக்கு இது ஜோலிக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அது கூட சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஒரு ஃபியூ டிகிரிஸ் ஆஃப் கம்ஃபர்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இது மாதிரி லம்பி ஒர்க் இன்னொரு தடவை செய்ய வேண்டாமோ, we can wait for next Wednesday. அது வரைக்கும் பொறுமையாக காத்துட்டு இருக்கலாம், வராட்ட கூட பரவாயில்ல. சில நேரத்தில் நினைப்பாங்க இது மாதிரி லம்பி ஹோம்ஒர்க் வராது வரைக்கும் க்ஷேமம் தான் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள். ஸோ கம்ஃபர்ட்ஸை வந்து டைம் அண்ட் ஆஃபன் இந்த மாதிரி டைம் அண்ட் அகெயின் we can touch it and come back to our tough time of works. அதெல்லாம் வரலாம். படிக்கும்பொழுது சிலதெல்லாம் புது பாடமாக இருந்தால் அப்போ நம்ம பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க, ரொம்ப டஃப்பு, கஷ்டமாக இருக்குது, படிக்கவே முடியல அப்படின்வாங்க. 2ஆம் வகுப்பு படிக்கிற பசங்க 3ஆம் வகுப்பில் இருக்கிற சில பாடங்களை சொல்லிக் கொடுக்கணும், நாளையிலேருந்து படிக்கணும் வாங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க, ரொம்ப டஃப் டைம்ப்பா அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோன்ன்றதை we can feel it, we can experience it at every work, at the end of the work, at the end of the activities அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.